வணக்கம் மக்களே, சீசன் 8. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா 24x7 கார்டன் ஏரியாவில் வந்து பவித்ரா, சௌந்தர்யா, அன்ரியா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பவித்ராவுக்கு வந்து ஒரு பெரிய ஆசை இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் எப்படியோ தப்பி தவறி திக்கி திணறி வந்து கஷ்டப்பட்டு இந்த டாப் 8க்குள்ளே வந்தாச்சு. நான் டாப் 5க்குள்ளே மட்டும் போயிட்டேன்னா வந்து எனக்கு ஒரு கோல் இருக்குது. நான் வந்து மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும். எப்படின்னா, என்னைய மாதிரி ஆளுங்க கூட, இந்த மாதிரி ஆளுங்க கூட கஷ்டப்பட்டு இந்த வெற்றி பெற முடியும் அப்படின்னு வந்து என்னைய மாதிரி நிறைய பேர் வெளியில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் அவங்கள வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணுறது மாதிரி. ஸோ என்னையாலையும் முடியும், என்னைய மாதிரி உள்ளவங்களாலையும், வெளியில் உள்ளவங்க சொசைட்டியில் உள்ளவங்களாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு வந்து நான் காமிக்கணும், நான் வந்து அதை வந்து சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, முத்துவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க பவித்ரா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முத்து வந்து தன்னுடைய உழைப்பை போடுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. அதுக்காக அவர் வந்து அடி வாங்கி கட்டிக்கிறாரு. தீபக் வந்து அப்படி கிடையாது. அவர் வந்து சேஃபாக விளையாடுறாரு. ஸோ சம்டைம் கோவத்தை காமிக்கிறாரு, சம்டைம் வந்து கோவத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா பேசி அதை வந்து அப்படியே மறைச்சி சேஃபாக ஆகிட்டுறாரு. அதனால் அவர் அவ்வளோ அடி வாங்குறதில்ல அப்படின்னு வந்து பவித்ரா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க, இதுவே 94 டேஸ்க்கு அப்புறம் இப்போ தானடி நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க. அதுக்கும் பவித்ரா வந்து சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம முத்துவை தான் வந்து ரியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்துவையும் சௌந்தர்யாவும் பற்றும் ரியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சௌந்தர்யா வந்து முத்து வந்து பேச்சாளர், மிகப்பெரிய பேச்சாளருக்குரிய திறமையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து பேச்சு பேசினேன்னா அதுலேருந்து ஒரு கருத்து எடுத்து அதை முன் வச்சு பயங்கரமாக பேசிடுவாங்க. ஸோ நம்ம வந்து அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்ம வந்து நிறைய இடத்துல தோற்று போகிறோமே ஒழிய மித்தபடி எதுவுமே கிடையாது. அதனால் சௌந்தர்யா உன்னுடைய எதிரியை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி யாரை நீ வந்து ஜெயிக்க முடியுமோ அவங்கள வந்து நீ வந்து அடித்து இது பண்ணு. தேவையில்லாத ஒருத்தவங்களை தொட்டு நீ வந்து அடி வாங்கிக்கிறாத அப்படின்னு வந்து ரியா சொல்கிறாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சௌந்தர்யா அதுக்கு விடலை, அதெல்லாம் கிடையாது, என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பயங்கரமாக போயிட்டுருக்கு இந்த கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க, இப்போ வந்து நான் முத்து மேலே வந்து ஏன் வந்து வன்மத்தை கட்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து நான் சும்மா ஒரு இடத்துல இருந்தேன்னா முத்து வந்து ஒரு வார்த்தையை போட்டு விட்டு போயிடுறான். அது வந்து எனக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது, பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது. ஸோ நான் வந்து ஒன்று சொன்னேன்னா அவன் வந்து டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டுடுறான். பட் என்னால் வந்து டக்குன்னு எனக்கு வந்து கவுண்டர் வர மாட்டேங்குது. ஸோ அதில் வந்து நான் அப்படி திக்கி திணறி ஏதோ ஒன்று புலம்பி விட்டுட்டு போகிறேன். பட் வந்து அவன் சொல்கிறது வந்து கிளியராக வந்து அங்கே ரெஜிஸ்டர் ஆகிடுது அப்படின்னு வந்து சௌந்தர்யா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் வந்து ரியாவும் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. ரியாவுக்கு என்னென்னா, நம்ம வந்து முத்துவை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அது கிளியராகவே எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அதை தான் வந்து சௌந்தர்யாவும் சொல்கிறாங்க, உனக்கு வந்து முத்துவை ரொம்ப பிடிக்கும், பட் எனக்கும் ரொம்ப பிடிக்கும், பட் முத்துவை ரொம்ப பிடிக்குமே ஒழிய முத்துவோட கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காது அப்படின்னு வந்து நம்ம சௌந்தர்யா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு.